வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பரண் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நடுராத்திரி 1 மணி இருக்கும். தட தடவென்ற சத்தம். அம்மா, பயமா இருக்கு. கிரி அம்மாவின் இடுப்பை இறுக்கி கட்டி கொண்டான். என்னடா பயம்? மேல பரண்ல எலிதான், எதையோ போட்டு உருட்டுறதா இருக்கும். இதுக்கு போய் பயப்படுவாளா? பேசாம கண்ணை மூடிட்டு தூங்கு. அம்மா, அம்மா, எலி எப்படி என் மேல ஏறுத்து? அதான் சாத்தி இருக்கே. எலிக்கு எல்லாம் தெரியும். அதற்குள் பக்கத்தில் படுத்திருந்த பாரு என்று அதட்டினாள். கிரி, வளவளன்னு பேசாதே, எல்லாரும் முழிச்சுக்கிறா பாரு. காலம்பர பேசிக்கலாம். இப்போ பயப்படாம அம்மாவை கட்டிண்டு தூங்கு. எலி குடைவதை நிறுத்தவில்லை. கிரிக்கு தூக்கம் வரவில்லை. காலையில் முதல் வேலையாய் அப்பா படித்து கொண்டிருந்த பேப்பரை பிடித்து இழுத்தான். அப்பா, அப்பா, எலி. எங்கடா? எலியா? ஆமாப்பா, மேல. பயமா இருக்குப்பா. விஜி, விஜி, கிரி என்னமோ சொல்றானே. ஆமாண்ணா, மறுபடியும் அந்த குட்டி பிசாசு மேல போய் ரகளை பண்றது போல இருக்கு. எலி பொறிக்கெல்லாம் மசியவில்லை. மசால் வடை மட்டும் காணாமல் போயிருக்கும். இந்த தடவை விட போறதில்ல. ஒரு வழி பண்ணியே தீரணும். இதுவரை 3 தடவையாகிவிட்டது. எலியை பிடிக்க பரணில் ஏறி ஒரு தடவை முதுகு பிடித்து கொண்டு வலி உயிர் போனதுதான் மிச்சம். இன்னொரு தடவை ஏணியில் சறுக்கி கால் சுளுக்கி கொண்டது. இந்த தடவை நானா எலியா, பார்த்துவிடு என்று உள்ளிருந்து ஒரு குரல் உரக்க ஆணையிட்டது. அப்பா, நேத்து ஒரு எலி சமையலறையிலிருந்து ஓடித்து, அதுதான் இருக்கும். ஜக்கு டிவி பார்த்து கொண்டே டிராயிங் ரூமில் இருந்து கத்தினான். போடா, போய் அந்த ஏணிய கொண்டா. யாரும் அசைவதா இல்லை. பாருதான் ஓடிப்போய் ஏணியை கொண்டு வந்து பரண்மேல் சாத்தினாள். எதுக்கு நீங்க மறுபடியும் ஏறிண்டு? கோபாலன்னு கூப்பிடுங்கோ. ஒரு நிமிஷமா அடிச்சு விரட்டிடுவான். விஜிக்கு எப்போதுமே கணவர் மேல் அத்தனை நம்பிக்கை போராது. சபேசன் மளமளவென்று ஏணி மேல் ஏறிவிட்டார். அதானே பார்த்தேன். யாரு போன தடவை மேல ஏறினது? கதவு சரியா மூடலன்னா எலி பெருச்சாளி எல்லாம் வரும். சரி பாரு, அந்த கம்பத்தா ஒரே அடி. எம்ஜிஆர் வீரப்பா ரேஞ்சுக்கு கொஞ்ச நேரம் ஒரே அடிதடி சத்தம். எலியையும் காணோம், ஒன்னையும் காணோம். அப்பா, மூளையில ஒளிஞ்சுட்டு இருக்கும். அப்புறம் ராத்திரி கடமுடன்னு சத்தம் போட்டா பயமா இருக்கும்பா. மெல்ல ஜக்கு எழுந்து வந்தான். அப்பா, நீ மேல ஏறச்ச ஒரு எலி உள்ளே இருந்து கீழே குதிச்ச மாதிரி இருந்தது. ஏண்டா, முதல்லயே சொல்லக்கூடாது? பாவம், அப்பாவா அனாவசியமா சிலம்பாட்டம் ஆட வச்சிட்டியே. சரி, பார்த்து இறங்குங்கோ. பாரு, ஏணிய கெட்டியா பிடிச்சுக்கோ. ஐயோ, இருடா. சபேசா, இறங்கிடாத. ஏன், என்னாச்சு பாட்டி? நானும் எத்தனை வாட்டி சொல்லி சொல்லி அழுத்தாச்சு. போன பொங்கலுக்கு கேட்டேன். தோ அடுத்த பொங்கல் கூட வந்தாச்சு. பாட்டி, கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. வெங்கல பானை என்னோட பிறந்தாத்து சீரு. கல்லு குண்டாட்டம் அடியே பிடிக்காது. அதுக்கென்ன? சபேசா, அங்கதான் எங்கேயோ வச்ச ஞாபகம். இந்த தடவை தேடி எடுத்து தந்துட்டு தான் கீழே இறங்கணும். இல்லைன்னா சக்கரை பொங்கலுக்கு நாக்கு நீட்டிண்டு வந்தா தெரியும் சேதி. ஆமா, அதை போய் எங்கன்னு தேடுறது? பரணு கிளீன் பண்ணி எத்தனை நாளாச்சு. தலையெல்லாம் ஒரே ஒட்டடை. ஒரு கள்ளி பொட்டி இருக்கும் பாரு, அதுக்குள்ள வச்ச ஞாபகம். பாட்டிக்கு 90 வயசாக போறது. எனக்கு 3 வயசுக்கிறச்சே என்று ஆரம்பித்தால் அல்சைமர் எல்லாம் கிட்டே அண்ட முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே இருந்து பேச்சு மூச்சை காணோம். டே கிரிக்கண்ணா, நீ காணும் காணும்னு அழுதையே, உன்னோட ரிமோட் கண்ட்ரோல் கார் இங்க இருக்குடா. தெரியாத்தனமாய் சபேசன் வாயை திறந்தது. அவருக்கே வினையாக வந்து முடியும் என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தால் கப் சிப் என்று கீழே இறங்கி வந்திருப்பார். ஒரு வெண்கல பானையோடு சனி பகவானும் அவரை விட்டிருப்பான். ஐயா, அப்பா, அதான் என்னோட ரோபா நாய்க்குட்டியும் இருக்கும் பாரு. நிறைய பொம்மை இருக்குடா. அம்மா, அம்மா, என்னை மேலே ஏத்தி விடுமா, நானே தேடி எடுத்துப்பேன். ஐயோ, நீயா? அதுக்கு எலியே தேவல. சபேசன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே ஜம் என்று மேலே வந்து குதித்தான் கிரி.
ஐயா, எல்லாமே இங்க இருக்கே, காணோம்னு ஏமா பொய் சொன்ன? அங்கேயே ஒவ்வொன்றாக எடுத்து பரப்பி வைத்து விளையாட ஆரம்பித்தான். இங்கு சபேசன் வீட்டு பரணை பற்றிய ஒரு சிறு குறிப்பு அவசியம். சொந்த வீடு, தனி வீடு என்று விஜி ஜெபிக்க ஆரம்பித்ததுமே சபீசன் கண்டிஷனாய் சொல்லிவிட்டார். கையிருப்பு, கடனுடன் எல்லாம் சேர்த்து எப்போவோ வாங்கி போட்ட ஒரு கிரவுண்டில் 1000 சதுர அடி வீடுதான் கட்ட முடியும் என்றும் 2-3 வருடங்களுக்கு அப்புறம் இன்னொரு ரூமோ மாடியோ கட்டிக்கொள்ளலாம் என்று திட்டவட்டமாய் கூறிவிட்டார். விஜி விடுவாளா? சாமான் எல்லாம் வச்சா கீழே கீக்கிடமா போயிடுமே, மனுஷா நடக்க இடம் வேண்டாமா? பெரிய பரண் கட்டினாதான் நான் வருவேன். வீட்டில் பாதிக்கு பாதி பரண், ஒரு குடித்தனமே பண்ணலாம். டியூப்லைட், எலி வராமல் இருக்க பூட்டு போட்டு வசதியான கதவு, ஏறுவதற்கு வசதியாக பெரிய ஏணி. இப்போ வேண்டாம், எதுக்கும் இருக்கட்டும் என்று கீழே இருப்பதை விட மேலே இருக்கும் சாமான்களே அதிகம். இப்போது தொடரலாம். கா, இதோ இருக்கு உன்னோட டெலஸ்கோப். பாவம், தொலைஞ்சு போச்சுன்னு அழுதியே. வாவ், தேங்க்ஸ் கிரி. அப்பா, என்னோட ரென்னன் மார்டின் அங்கதான் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கும். நீல் ட்ரங்க் பெட்டி, ப்ளீஸ்பா, கொஞ்சம் பாரேன். நான் பாக்குறேன்க்கா. குடு குடுவென்று தேடி பெட்டியை கண்டுபிடித்து விட்டான். பாரு, இது நிறைய பைண்ட் பண்ணின புத்தகம், எல்லாமே தமிழ் புத்தகம். தில்லானா மோகனாம்பாள், பொன்னியின் செல்வன், துப்பறியும் சாம்பு, நிறைய இருக்குமா. ஓ மை காட், நான் பயந்தே போயிட்டேன். அம்மா பேப்பர்காரனுக்கு தான் போட்டுட்டாளோன்னு. வெயிட் வெயிட், ஐ ஆம் கம்மிங் அப். நன்னா இருக்கு. நீங்க அடிக்கிற கூத்து. முதல்ல என்னோட வெங்கல பானை வந்தாகணும். ஐயோ பாட்டி, அதை கண்டுபிடிச்சு தந்துட்டு தான் கீழே இறங்குவேன். அம்மா, ஏணி எப்படி? பாரு மளமளவென்று மேலே ஏறிவிட்டாள். ஐயா, பொன் விலங்கு, கடல் புறா, துப்பறியும் சாம்பு, பெண்மனம். அப்பாவையும் கிரியையும் அப்படி கட்டி கொண்டாள். அங்கேயே உட்கார்ந்து புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்து விட்டாள். அம்மா, சேவனாழி, நீ காணம் காணோம்னு அமர்க்களம் பண்ணினியே, இங்க பாரு. கிரிக்கு தலை கால் புரியவில்லை. என் சமத்து கட்டி, ஒரு பெரிய சரஸ்வதி படம் இருக்கா பாரு. பூஜையில வைக்க படமே இல்ல. தோ தேடி பாக்குறேன். வேண்டாம், நானே மேல வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை பூ வேலை பண்ணி டேபிள் கிளாத், கர்டன் எல்லாம் வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கட்டி பரண் மேல போட்டாச்சு. என்னமோ எனக்கு சமையல் மட்டும்தான் வரும்னு எல்லாருக்கும் என்னை கண்டா இளக்காரமா போச்சு. முதல் காரியமா அதை எடுத்து எல்லாருக்கும் காட்டினாதான் நான் யாருன்னு புரியும். விஜி, ஏற்கனவே முட்டி வெளின்னு பாதி நாள் அம்மா தான் சமைக்கிறா. நீ மேல ஏறி எங்கேயாவது படுத்துட்டேனா? ஏன், சமையலும் அவ்வளவுதான்னு சொல்றேளா? ஜக்கு, வாடா, வந்து ஏணியை பிடிச்சுக்கோ. உருப்படியா ஒரு மேட்ச் பார்க்க முடியாது இந்த ஆத்துல. விஜி தத்தி தத்தி மேலே ஏறிவிட்டாள். ஐயா, அம்மா அம்மா. கிரி அம்மா இடுப்பை கட்டி கொண்டான். மேலே ஒரே சிரிப்பும் கூத்தும் கும்மாளமுமாய் ஆள் ஆளுக்கு அங்கேயே கடை பரப்பி வைத்து கொண்டு கிரி பழைய உடைந்து போன கார் டயர்களை ஒட்ட வைப்பதில் மும்முரமாயிருந்தான். அப்பா, இங்க பாருங்க, சாம்பு மூக்கு எப்படி நீட்டிண்டு. கோகுல படத்தை பார்த்துண்டே இருக்கலாம். பார்வை சுற்றி ஒரே புத்தகங்கள். அம்மா எதையோ புதையலை கண்டுபிடித்த மாதிரி. இங்க பாருங்கோ, டிரான்சிஸ்டர். அத குப்பையில தான் போடணும். தா பாடுறதான்னு பாக்குற. சபேசனுக்கு ஒரு நப்பாசை. பாரு அம்மா கையில் இருந்து பிடுங்கினாள். ஏதோ ஒரு ஸ்விட்சை திருப்பினாள். மன்மத லீலையை வென்றார் உண்டோ தியாகராஜ பாகவதர் குரலா? அம்மா, டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்றது. ஏய் பாரு, அது பாடல, அது நான் தான். அசடு வழிந்தார் சபேசன். போருமே, வேற பாட்டே கிடைக்கலையா? கீழே பாட்டிக்கு பொறுமை போய்விட்டது. வேலை முடிச்சமா இறங்கி வந்தோமான்னு இல்லாம மேல என்ன கூத்து? எனக்கு நின்னு கால் கடுக்கிறது. நான் போய் சித்தனாழி படுத்துக்கணும். வெங்கல பானை வந்தாகணும் சொல்லிட்டேன். சத்தம் காத பொழக்கிறது. கதவு மூடிண்டு கும்மாளம் போடுங்கோ. பாட்டி போய்விட்டாள். ஏ பாரு, லைட்டை போட்டுட்டு அந்த கதவை லேசா மூடி வை. சபேசன் இன்னும் அம்மாவுக்கு பயந்த பிள்ளைதான். ஜக்கு தம்பி, என்ன வீடு குவைட்டா இருக்குது. எல்லாரும் ஊருக்கு போயிட்டேளா? அம்மா என்னாண்ட ஒன்னும் சொல்லவே இல்லையே. ஜமுனா அவர்கள் வீட்டில் 30 வருடங்களாய் வேலை செய்கிறாள். குடும்பத்தில் ஒருத்தி.
எலி நுழையாத இடங்களில் கூட நுழைய உரிமை உண்டு. ஜக்கு அவள் கேட்டதையே காதில் வாங்கி கொண்டதாய் தெரியவில்லை. சமையல் அறையில் நுழைந்தவள் அங்கு சமைத்து மூடி வைத்திருந்த பாத்திரங்களை பார்த்தாள். இங்கதான் இருக்காங்க போலியே. துடப்பத்தை எடுத்துக்கொண்டு பின் பக்கம் போனாள். இந்த ஏணி எதுக்கு இங்க இருக்குது? எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. அப்பால ஜமனா அத பாத்தியா, இத காணல, இதே பொழப்பா போச்சு. ஏணியை தூக்கி பின் பக்கத்தில் ஒரு மூலையில் சாத்தி வைத்தவள் மளமளவென்று வேலையை முடித்ததும், ஜக்கு அம்மா வந்தா நான் வந்து போனேன்னு சொல்லு. என்ன டிவியோ என்ன கர்மமோ, யாரு வந்தாலும் தெரியாது போனாலும் தெரியாது. ஜக்குவுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. இன்னுமா மேல உட்கார்ந்து கொண்டாட்டம்? சமையலறையில் நுழைந்தவள் கடமுடாவென்று ஏதோ சத்தம் கேட்கவே மூலையில் பார்த்தால் எலி அழகாக உட்கார்ந்து கொண்டு ஒரு அப்பளத்தை நொறுக்கி கொண்டிருந்தது. ஒரு கம்பை எடுத்து ஒரே போடாக போடுவதற்குள் ஒரே தாவாக தாவி வெளியே ஓடிவிட்டது. ஒரு வழியாக சொர்க்கவாசல் கதவு திறந்தது. ஒவ்வொருத்தரா பார்த்து இறங்குங்கோ. பாரு, முதல்ல நீ இறங்கிண்டு அம்மாவை பத்திரமா பிடிச்சு இறக்கி விடு. அப்பா நான் தான் முதல்ல. கிரி சொன்னா கேளு, இல்லைன்னா ஒரு விளையாட்டு சாமானும் கிடையாது. அப்பா என் புக்ஸ் வெங்கலப்பான. நீங்கெல்லாம் முதல்ல இறங்குங்கோ, ஒவ்வொன்னா எடுத்து தரேன். அப்பா ஏணியை காணமே, யார் எடுத்தா? டேய் ஜக்கு, ஏணி எங்கடா? எனக்கு என்ன தெரியும்? ஜமுனாக்கா வந்து வேலை பார்த்துட்டு போனா, எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பா. போடா போய் தேடி பாரு, எனக்கு பசிக்கிறதுமா. கிரி அழ ஆரம்பித்தான். அம்மா ஏணி எங்கேயும் காணோம். மேல ஒரு பழைய டிவி இருக்கு, அது ஒர்க் பண்ணாலும் பண்ணும். மூன் டிவியில பழைய சிவாஜி படம் போடுறான், சம்பூர்ண ராமாயணம். 3 மணி நேரம் போகும். பார்த்துட்டு அங்கேயே பாயிருக்கும், விரிச்சு படுத்துக்கோங்கோ. நான் நிம்மதியா மேட்சை பார்த்து முடிக்கிறேன். டேய் சாப்பாடு கேரியர்ல வச்சு மேல அனுப்புற, டோன்ட் வரி. அப்பா அப்புறம் அந்த எலி சமையல் ரூம்ல அப்பளத்தை தின்னுண்டு என்ன முறைச்சு பார்த்தது, ஒரே அடி. அடப்பாவி, கொன்னுட்டியா? இல்ல, செத்தேன் பொழிச்சேன்னு ஓடியே போச்சு. பாட்டி முழித்து கொண்டு விட்டாள். வெங்கல பானை கிடைச்சதா? மேலே இருந்து இன்று போய் நாளை வாராய் என்று சிதம்பரம் ஜெயராமன் குரல் பெரிதாக ஒலித்தது. சபேசன் குரல் அச்சு அசல் அப்படியே இருக்கும். விஜி விசும்பி அழும் சத்தம் மெலிதாக கேட்டது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.